40 ஆண்டுகளுக்கு முன்பு வஉசி பேரவையை தொடங்கி அந்த காலத்திலே சட்டமன்ற தேர்தலை சந்தித்தவர். தற்பொழுது இங்கு உரையாற்றக்கூடிய மரியாதைக்குரிய மாநில விவசாய அணி தலைவர், வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இந்த மாநாடு நடப்புவதற்கு தன்னுடைய உழைப்பையும் பணத்தையும் அதிகமாக செலவிட்டு நமக்காக பேருதவி செய்கின்ற இந்த மாநாடு எல்லா வகையிலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அற்புதமான தன்னுடைய உழைப்பை நல்கிய மரியாதைக்குரிய மாநில விவசாய அணி தலைவர், வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் திரு LS ராஜசேகர் அவர்கள் தற்பொழுது உரையாற்றுவார். தற்பொழுது மாநில விவசாய அணி தலைவர் LS ராஜசேகரன் அவர்களுக்கு மரியாதைக்குரிய MNP ராஜா அவர்கள் பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்கிறார். நேரம் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் தான். யாரும் பேரை சொல்லலாம்னு யாரும் வருத்தப்பட்டாதீங்க. நாம் சமுதாயம் இழந்த வேளாளர் பெயரை மீட்டிடுவோம். நாம் இழந்த அரசியல் அங்கீகாரத்தை வென்றிடுவோம். அரசியல் நாம் லட்சியம், அவையில் நம் குரல் லட்சியம். நாம் சமுதாயம் அனைவரும் ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம் என்ற லட்சியத்தோடு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளாளர் அரசியல் உரிமை மீட்பு மாநாட்டிற்கு வருகை தந்து இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நம் சமுதாய தலைவர்களுக்கும், இந்த மாநாடு வெற்றி மாநாடாக மாறிட இங்கு வருகை தந்திருக்கும் என் சமுதாய சொந்தங்களுக்கும், இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் வெற்றி மாநாடு தான். ஆனா மாபெரும் வெற்றி மாநாடாக அமைவதற்கு இங்கு வருகை தந்திருக்கும் என் அருமை வெள்ளாளர் தாய்மார்களுக்கு நான் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தாய்மார்கள் தான் எழுச்சி பெற வேண்டும். ஆண்கள் கூட அப்படி இப்படிலாம் போயிடுவாங்க. ஆனா உணர்வுல உண்மையா இருக்கிறவங்க இந்த தாய்மார்கள் தான். இந்த வெள்ளாளர் சமுதாயம் எப்பேற்பட்ட சமுதாயம் நாம் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். நாடாண்ட சமுதாயம், நம்பி வந்தோருக்கு சோறு போட்ட சமுதாயம். இன்று அரசியல் வரலாற்றை நிர்ணயிக்கக்கூடிய சமுதாயம். மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த சமுதாயம் நம் வேளாளர் சமுதாயம். அப்பேற்பட்ட நம் சமுதாயம் இன்று நம் அடையாளமான வேளாளர் பெயரை இழந்து அரசியல் அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறது என்றால் இதற்கு யார் காரணம்? இன்றைய அரசியல் கட்சிகளா, அரசியல் தலைவர்களா? யாரும் இல்லை. நாம் உரிமைகளை இழந்து நிற்கிறோம் என்றால் இதற்கு முழுக்க காரணம் நாம் சமுதாய போர்வையில் இருக்கக்கூடிய நாம் சமுதாய தலைவர்கள் தான் காரணம். நாம் சமுதாய தலைவர்கள் நம்முடைய சமுதாயத்தை கொண்டு அரசியல்வாதிகளிடம் அடகு வைப்பதுதான் இதற்கு காரணம். இந்த நம் சமுதாயத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் நாம் சமுதாயத்திற்காகவும் நம் சமுதாய மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரே கழகம் அண்ணா சரவணன் தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்க முடியும். இதுவரை 100க்கு மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள், 100க்கு மேற்பட்ட போராட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வழக்குகளை நாம் சந்தித்திருக்கிறோம். இன்று யாரும் நம்ம சமுதாயத்துக்கு எந்த அரசியல் கட்சியும் துணைக்கு வர மாட்டாங்க. நம் சமுதாயத்துக்கு நம்ம தான் துணை நிற்போம். இன்னைக்கு மதுரையில் 40 அடி சிலை கட்டுறாங்க. பார்லிமென்றத்தில் நம்மளுடைய தலைவர்களின் வரலாறு பேசப்படுகிறது என்றால் அதற்கும் காரணம் கூட, அதுக்கு பெருமை கூட நாம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை சாரும்.
நாம் கொடுக்கக்கூடிய குரல்கள் தான் இன்று தலைவர்கள் நம்மளை திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் இப்போ எங்க பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தான் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அழைப்பில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மூத்த அரசியல் தலைவர் கூப்பிட்டு, தம்பி இந்த ஏரியாவில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளும் பத்திரிகை கொடுத்துட்டீங்களா, இன்வைட் பண்ணீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், இது வரைக்கும் யாருக்குன்னு கொடுக்கலன்னு. இது வரைக்கும் நம்ம அமைப்பு எத்தனையோ நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்கு, இவங்கள்ட்ட போய் நின்றதில்லை. நம்ம போய் நின்னோம்னா ஏதோ பணத்துக்காண்டி வந்து நிற்கிறான்னு நினைப்பாங்க, அதனால் வேண்டாம் விட்டுருங்கன்னு. அப்போ அந்த அரசியல்வாதி சொன்னார், தம்பி நீங்கள் போங்க, ஒன்றும் தப்பு இல்லை, கொடுக்கறத பற்றி ஒன்றும் தப்புலாம் கிடையாது, நீங்கள் போங்க, என்ன ரெஸ்பான்ஸ்னு பாருங்க அப்படின்னார். நானும் பட்டுக்கோட்டை சண்டைப்பட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளுக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, தமக்கு எதுவாக இருந்தாலும் எல்லா முன்னாள் இந்நாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மாவட்ட உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாரையும் சந்திச்சோம். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இன்று இந்த அரசியல்வாதிகளுக்கு நம் சமுதாயத்தை பற்றியோ நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களை பற்றியோ கவலை இல்லை. அவர்களுக்கு தேவை நம் வாக்கு. நம்முடைய வாக்குகளை பெற்ற வேண்டும், அவர்களை போய் கொள்ளையடிக்க வேண்டும். இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை பற்றி அவங்களுக்கு எந்த கவலை இல்லை, இனி அது நடக்காது. நம் சமுதாய மக்கள் விழித்துக் கொண்டார்கள். இன்று நாம் சமுதாயத்திற்கான ஒரே கழகம் அண்ணா சரவணன் தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஒரே தலைவன் அண்ணா சரவணன் மட்டும்தான். இதை தவிர்த்து வேறு யாரும் வர முடியாது. நாம் இழந்த வேளாளர் பெயரை மீட்டு எடுத்திட வேண்டும். நாம் இழந்த அரசியல் அங்கீகாரத்தை மீட்டிட வேண்டும். நாம் சமுதாய இழந்த உரிமைகளை நிலைநாட்டிட வேண்டும் என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் சமுதாய தலைவர் அண்ணா சரவணன் யாரை கை காட்டுகிறாரோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களுக்கு ஒண்ணு சட்டமன்றத்தில் போகணும் ஆசையெல்லாம் கிடையாது. நாங்க கை கற்றால நீங்க வெற்றி பெற செய்யுங்க, நம்ம சட்டசபைக்கு போனதா அர்த்தம். சரிங்களா? முதல்ல அதை செய்யுங்க. நமக்காண்டி யாரும் வரமாட்டாங்க. நமக்கு நாம தான் குறை கொடுக்க வேண்டும். நாம் யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறோமோ அந்த கட்சி தான் வெற்றி பெற போகிறது நிச்சயமாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.